குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி தமிழ் எழுத்து கூட்டி படிக்கிறது ப்ளஸ் அதோட ஆங்கில வார்த்தையும் சேர்த்து படிப்போம். இப்போ நான் எழுதியிருக்கிறத படிங்க பார்க்கலாம். ஆ இரு இரு இல்லை, அது ரூ. ஆ இருமை ரூ. ஆ ரூ மை அருமை. ஓகே, அருமை அப்படின்னா என்னென்னா ரொம்ப குட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, சூப்பராக இருக்குது குட்டாக இருக்குன்னு சொல்லுவோமே, அதான் அருமை. அதோட ஆங்கில வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அவேசம் அவேசம் அல்லது ஆசம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆசம் ஆசம். ஆசம். ஓகே, அருமைன்னா ஆசம். இது வந்து இந்த வேர்டு வந்து ரொம்ப ஹைலியாக ஒரு திங்ஸை பார்க்கும்போதோ அல்லது ஒருத்தர் செஞ்ச வேலையை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சூப்பருங்கிறத விட இன்னொரு வார்த்தையை பற்றி நம்ம ஒரு ஃப்ளவர் பார்க்குறோம், சூப்பரா இருக்குங்களா? அது இல்லை. இப்போ ஒரு ஃப்ளவர் பார்க்குறோம், அந்த ஃப்ளவர் ரொம்ப சூப்பருக்கு மேலே சூப்பராக இருந்துச்சுன்னா அது ஆசம் அப்படின்னு சொல்லணும். ஆசம். அதுக்கு பேர் தான் அருமை. ஓகே, அடுத்த லெட்டர் எழுதுகிறேன், படிங்க. இதை பை. பை இல்லை, இது கேனேச்சே துணை எழுத்து. தெரியலங்க சார். இப்போ படிங்க. இதை இது வந்து கேனேச்சே துணை எழுத்து குரில். ஒத்த கொம்பு போட்டு பா போட்டால் பே. பே ரூ மை பெருமை. 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 பெருமைன்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போது ரொம்பவுமே என்கிட்ட வந்து ஒரு ஹைலியான ஒரு கார் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பிக்கான வீடு இருக்குது, இதெல்லாம் பெருமையாக சொல்லிக்குவாங்கள்ல, அதுதான் பெருமை. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்னா ப்ரைடு. ப்ரைடு. ப்ரைடுனா பெருமை. பெருமை. ஓகேவா? பே பே ரூ ரூ மை. பெருமை. ஒத்த கொம்பு போட்டாவே என்னது கேனேச்ச துணை எழுத்து. ஒத்த கொம்பு போட்டு பா போட்டால் பே. பே. ஓகேவா? இது நீங்கள் மறுபடியும் சரியாக நம்ம சேனலில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம சேனலில் போட்டு கரெக்டாக பாருங்கள். கேனேச்சை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வீடியோ பாருங்கள், தெரியும். சரி, இதை படிங்க. வா ரா. ரா இல்லை, அது ரூ, கூணுச்சு. இது ரூ மை வாருமை. வறுமை. நல்லா படிங்க, 2 வாட்டி படித்தா நல்லா வேர்டு வந்துடும். வாருமை வறுமை. அவ்வளவுதான். எப்போவுமே ஒரு 2 டைம் படிச்சிங்கன்னா அழகாக அந்த வேர்டு உச்சரிப்பு வந்துடும். வறுமை. இதுதான் வந்து நம்ம வறுமைன்னா என்னென்னு சொல்கிறதுனா, ரூபாய் இல்லாமல் இருக்கிறது. ரூபாய் இல்லாமல் இருக்கிறது, பழைய காசு. உங்கள் பாணியில் சொல்லணும்னா காசு. ட்ரெஸ்ஸுக்கெலாம் ரொம்ப டேமேஜான ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட ரூபாய் இருந்தால் தானே போய் ஜவுளி ஸ்டோரில் போய் புதுசாக எடுக்க முடியும். ரூபாய் இல்லாமல் ட்ரெஸ்ஸு டேமேஜான ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க. அதேமாதிரி பூவா சாப்பிட்றதுக்கும் சாம்பார் வைக்கிறதுக்கு வெஜிடபிள்லாம் வாங்க ரூபாய் இல்லாமல் வெறும் சாப்பாடு தண்ணியில் போட்டு கரைச்சி கஞ்சியாக குடிப்பாங்க. அவங்க தான் வந்து புவர்ட்டி அல்லது வறுமை. வறுமை. அதாவது ரூபாய் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் ஃபஸ்ட்டு அவங்கள சொல்லலாம். ஏன்னா ரூபாய் கம்மியாக இருந்தாவே எந்த வேலையும் செய்ய முடியாது. சரியா? ஓகே, அடுத்தது இதை படிங்க. மை கடுமை. மறுபடியும் சொல்லுங்க. காடாமை கடுமை. கடமை. கடுமை. கடமைன்னா என்ன? நம்ம எந்திரிச்சு இப்போ டெய்லியும் ஸ்கூல் போகிறது ஒரு கடமை. ஓகேவா? பாத்திங் பண்ணுறது, சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் கடமை. டியூட்டி, இங்கிலீஷில் வந்து டியூட்டி. DUTY டியூட்டின்னு சொல்லுவோம். இப்போ வேலைக்கு போகிற ஜாபுக்கு போகிறது ஒரு கடமை தான். நம்ம அங்கே ஜாபுக்கு வரேன்னு சொல்லிட்டோம்னா ரெகுலராக போகணும், அதுவும் ஒரு கடமை. நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லியும் ப்ரெஷ் பண்ணணும், டெய்லியும் வந்து ரீடிங் பண்ணணும், ரைட்டிங் பண்ணணும், இது எல்லாமே கடமை.
ரீடிங்னா படிக்கிறது. இப்போ நீங்கள் ரீடிங் பண்ணுறது ரீடிங் தான். இப்போ பண்ணுறீங்களா கடமை, இது ரீடிங் தான், புக்கு படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நல்லா படித்து கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் புக்கு படிக்கலாம். சரி, இதை படிங்க. தி ரா மை திறமை. வெரி குட். திறமைனா எப்படி சொல்கிறது, இப்போது டான்ஸு, இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடுறாங்க இல்லையா, சில பேர் நல்ல திறமையாக டான்ஸ் ஆடுவாங்க. ஸ்மால் பேபியாக தான் இருப்பாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அதெல்லாம் திறமை தான். அதேமாரி இப்போது சும்மாலாம் இருக்கும்போது நல்லா படிப்பாங்க, இதெல்லாம் திறமை தான். அடிஷ்னலாக அவங்களுக்கு தெரிஞ்ச திறமை தான். அது பேர் டேலண்ட்டுன்னு சொல்லுவாங்க. டேலண்ட் பர்சன். டேலண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவோம், தமிழில் திறமை, திறமசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமப்புறத்துலலாம் திறமசாலியாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நல்லா ஒரு வெயிட் இருக்கு, நல்லா ஜம்முன்னு தூக்குறது, அப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து டேலண்ட்டாக செய்கிறது, அந்த ஒர்க்கை வந்து ஸ்மார்ட்டாக டேலண்ட்டாக செய்கிறதுக்கு பேர் தான் திறமை. இப்போதைக்கு திறமைங்கிறது இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிங்க போதும். இன் ஃப்யூச்சரில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் திறமைன்னா என்னென்னு. சரியா? அடுத்தது நம்ம திறமைக்கு அடுத்தது என்ன பார்க்கலான்னா, இதுக்குமே இப்போ டேலண்ட் வேணும். டேலண்ட்டாக இருந்தால் தான் நான் டேலண்ட்டாக இருந்தால் இந்த மாதிரி கிளாஸ் உங்களுக்கு எடுக்க முடியும். ஓகேவா? ஆமாம் 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 ஆமாம். இது படிங்க. இது வந்து ரெட்டை கொம்பு போட்டு நான் போட்டிருக்குது. இது மை, நேர்மை, நெருமை. இன்னொரு வாட்டி. நேர்மை, நேர்மை சொல்லுங்க. நேர்மை. நேர்மைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப ஜெனியூனாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம். நிறையா மீனிங் படிக்கணும். ஹானஸ்டி. ஹானஸ்டினா இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களோட ரூபாய் ஒரு ₹1 கீழே விழுந்துருச்சுன்னா, பின்னாடி வராரு ஒருத்தர், அவர் பார்க்குறாரு ₹1 கீழே கிடக்குது, அதை எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. இந்தாங்க மேடம், உங்கள் ₹1 விழுந்துருச்சு, பிடிங்கன்னு உங்ககிட்ட கொடுத்தாருன்னா அவர் ஹானஸ்டியாக இருக்காருன்னு அர்த்தம். அதான் நேர்மையாக இருக்காருன்னு அர்த்தம். இல்லைனா பரவாயில்ல நமக்கு ஒரு ₹1 கிடச்சிருச்சுன்னு எடுத்து அவர் பாக்கெட்டில் போட்டுட்டு போயிட்டாருன்னா அது வந்து நேர்மை இல்லை. ஓகேவா? அது வேறு, அது அடுத்து படிக்கும்போது சொல்கிறேன். சரியா? நேர்மையாக இருக்காங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான். நம்மளுடைய திங்ஸ் வேறவங்ககிட்ட கிடைக்குதுன்னா நம்மக்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாங்கன்னா அவங்க ரொம்ப நேர்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அதேமாதிரி கரெக்டாக எல்லாமே வந்து உரிமை. உரிமைன்னா என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்கள, நீங்கள் மட்டும் போகிறது கிடையாது, எல்லாருமே அதில் போகிறாங்களா அந்த ரோட்டில், பஸ்ஸு போகுதா, டாக்கு போகுதா, எல்லாருமே போகிறதுக்கு அந்த ரோட்டில் வந்து உரிமை இருக்குது. அதான் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்ஸுன்னா உரிமை. எல்லாருமே ரோட்டில் போய்க்கலாம். ஆனால் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வர சொன்னால் விடுவீங்களா? எல்லா டாகும் அங்கே படுத்துருக்கிற எங்கேயாவது தூரமாக இருக்கிற டாக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் விடுவீங்க?